சென்னையில் மழை ஓய்ந்த நிலையிலும் வேளச்சேரி தரமணி பகுதிகளில் தேங்கிய மழைநீர் முற்றிலும் வடியாததால் மக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் சுபாஷ் தரும் நேரடி தகவல்களை பார்ப்போம். வணக்கம் சுபாஷ், வேளச்சேரி தரமணி பகுதிகளில் தற்போது நிலைமை எப்படி இருக்கு? இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு இருக்கா? அது கடந்த 5 நாட்களாக பெய்த கடும் மழையின் காரணமாக சென்னை மக்களின் வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போயிருந்தது. பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தின் காரணமாக சாலைகள் ஓடிய காரணத்தினால வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயின. போக்குவரத்து மிகவும் ஸ்தம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில மெல்ல மெல்ல அதாவது தண்ணீர் ஆங்காங்கே வடிய தொடங்கினாலும் சற்று இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கினாலும் பல இடங்களில தண்ணீர் காடானது காட்சியளிக்கதான் செய்கிறது. நாம் நின்று கொண்டிருக்கும் பகுதி தரமணியாகும். இந்த தரமணி முக்கியமான சாலை, அதாவது CSR சாலை என கூறப்படுகிறது. இந்த சாலையில் பல்வேறு மென்பொருள் நிறுவனங்களும் இருக்கிறது, மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் இருக்கின்றன. இந்த சாலை முழுமையாகவே நீங்கள் பார்த்தாலே தெரியும், முழுமையாகவே தண்ணீரானது நிரம்பியுள்ளது. நீரானது வடியவில்லை. IIT உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வரும் நீரானது சாலைகளில் தான் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாகன ஓட்டிகள் இந்த பக்கம் தொழில் நிறுவனங்களுக்கு செல்ல முடியவில்லை. குறிப்பாக அங்கிருந்து மக்களும் இந்த வழியாக அதாவது டைடல் பார்க் நோக்கி வருவதற்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இங்கிருந்து 5C என்ற ஒரு பேருந்து இயக்கப்படுகிறது. அந்த பேருந்து தற்போது இயக்க முடியாத நிலையில் இருக்கிறது. மினி பேருந்துகளும் முற்றிலுமாகவே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோக்கள் கூட இங்கிருந்து செல்ல முடியவில்லை. அதனால் பெரும்பாலான பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு அப்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக வருவதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது தண்ணீர் உடனடியாக எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை நாங்கள் திரும்ப முடியும் என்று ஒரு பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இங்க வாகன ஓட்டிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. இந்த தண்ணி இன்னும் வடிய ஆரம்பிச்சிருச்சா, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? எந்த நடவடிக்கையும் எடுக்கல யாரும். இப்படியே தண்ணி தான் நிற்குது. ஆனா வண்டியும் போட்ட முடியல, வண்டி செலவு தான் வைக்குது. இது எதுவும் ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூடிய விரைவில் நல்ல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம். இந்த பகுதி முழுமையா தண்ணி இருக்கு. தரமணி டிப்போ இந்த ஏரியா ஃபுல்லாவே தண்ணி நிறைஞ்சிருக்கு. ஒரு பாதசாரிகள் கூட நடந்து வர முடியாத நிலைமையில, 2 வீலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வாகனங்களை இயக்க முடியுமா? இதுக்கு முடியாது. இதுக்கு மேல IT பார்க், அசண்டஸ் பார்க் இன்கேட் மட்டும் தான் போக முடியுது. அவுட் கேட்ல இருந்து வண்டி வர முடியல, போக முடியல. இதுக்கப்புறம் வண்டி போக முடியல, ஆட்டோவே போக முடியல. பாருங்க, முற்றிலுமாக வாகனங்கள் இயக்க முடியாத சூழ்நிலை தான் காணப்படுகிறது என்பது இங்குள்ள வாகன ஓட்டிகளுடைய கருத்தாக இருக்கிறது.